Now we are going to see what is the relationship between density, mass and volume. Okay va? இதுக்குள்ள relationship என்ன அப்படி பாத்தீங்கன்னா density equal to mass by volume. இதுமே நம்ம density ஓட ஃபார்முலா பார்த்தோமா? இதுதான் இது மூணுத்துக்குள்ள இருக்கிற relationship. Okay va? What is the unit of density? kg divided by meter cube. Okay va? இப்போ வந்து ஒரு unknown substance கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே gas liquid solid இருக்கு. இப்போ வந்து gas air density என்னது வெறும் 1.2 kg divided by m cube அப்படினு பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டருக்கு 1000 அப்புறம் கோல்டுக்கு வந்து 90300 இந்த மாதிரி பார்த்தோமா. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கான டென்சிட்டி வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படினு பார்க்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சம் ஐ மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு unknown ஆப்ஜெக்ட் ஒரு டென்சிட்டி தெரியாத ஒரு unknown ஆப்ஜெக்ட் கொடுத்தா நீங்க அதை எப்படி டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் a solid cylinder of mass 280 kg has a volume of 4 meter cube. Find the density of the cylinder. ஓகேவா? இப்போ சிலிண்டர் எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட சிலிண்டர் இருக்கா? எப்படி இருக்குமா? இந்த மேல மூணு ஸ்டிக் மாதிரி இருக்கு, அதை விட்டுருங்க. அது கீழே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து சிலிண்டரோட ஷேப்பா. இப்போ இதோட மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இட் இஸ் நதிங் பட் 280 kg. ஓகேவா? அப்புறம் இதோட வால்யூம் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படி பார்த்தா 4 மீட்டர் கியூப். ஓகேவா? ஆக்குபை பண்ணிருக்கு. சோ given என்ன கொடுத்திருக்காங்க? மாஸ் கொடுத்திருக்காங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? now you சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னது? ஃபார்முலாவா? what is the formula for to find the density? densityக்கான ஃபார்முலா என்னது? density equal to mass by volume. இதோட யூனிட் வந்து kg by meter cube. இது நம்ம பார்த்தோமா? இப்போ இங்க வந்து உங்களுக்கு தெரியாதனால இங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். இப்போ மாஸ் பை டென்சிட்டியா? இப்போ மாஸோட வேல்யூ என்னது? 280 280 டிவைட் பை வால்யூம் எவ்வளவு? 4. இப்போ 280 4 ஆல டிவைட் பண்ணலாமா? 4 × 28 வருதா பாருங்க. 28 வருதா? எத்தனை முறை? 7 times 4 7s 28 0. ஓகேவா? இது என்ன பண்ணனும்? 22 சப்ட்ராக்ட் பண்ணனுமா? சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் 0 வந்துருச்சா? இப்போ ஏற்கனவே இங்க ஒரு 0 இருக்கா எக்ஸ்ட்ராவா? இந்த 0 என்ன பண்ணனும்? அப்படியே இங்க போடணும். ஓகேவா? அப்போ 70 ஆன்சர் வந்து 70யா? இப்போ you have to write the unit எழுதணுமா? இப்போ எனக்கு வந்து யூனிட் வந்து மறந்துருச்சு அப்படினா இப்போ kg divided by meter cube தான் டென்சிட்டியோட யூனிட். இப்போ நீங்க டென்சிட்டி யூனிட்டை மறந்துட்டீங்க அப்படினா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து 280 இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 280 kg னு கொடுத்திருக்காங்க. kg னா கிலோகிராம். அப்ப 280 கிலோகிராம்னு பிராக்கெட்ல போடுங்க குட்டிஸா. ஓகேவா? அதே மாதிரி 4 என்ன வால்யூம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 மீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்களா? அத அப்படியே மீட்டர் கியூப்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இது அப்படியே எடுத்து இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கோமா? இதவ சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் கொண்டு வந்திருக்கோமா? அப்போ kg divided by meter cube எழுதிடலாமா ஈஸியா? சப்போஸ் மறந்துச்சுனா இந்த மாதிரி ஃபார்முலா क्वेश्चन இருக்கிற யூனிட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? டென்சிட்டியை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதிடலாம். ஓகேவா? இது வந்து என்னது? density of the cylinder. ஓகேவா? density of the cylinder வந்து 70 kg per meter cube. ஓகேவா? இது வந்து ஒரு क्वेश्चन. ஓகேவா? இது வந்து density கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? a box is made up of iron and it has volume of 125 centimeter cube. Find its mass if the density of the iron is 7.8 gram per centimeter cube னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? a box is made up of iron.
ஓகே ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் எதால செஞ்சிருக்காங்க அயனால செஞ்சிருக்காங்க அப்ப இது என்னது அயன் பாக்ஸா ஓகேவா இது ஒரு அயன் பாக்ஸ் இந்த சென்டென்ஸ் முடிஞ்சது அடுத்தது it has volume of 125 centimeter cube அப்போ given என்ன கொடுத்திருக்காங்க volume equal to 125 centimeter cube னு கொடுத்துட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find it mass என்ன பண்ணனும் mass என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்து if the density of the ion is அப்போ density கொடுத்திருக்காங்க 7.8 gram per centimeter cube density அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ என்ன கேக்குறாங்க mass வந்து கேக்குறாங்க நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் density equal to mass by volume என்ற ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க density கொடுத்துட்டாங்க வால்யூம் கொடுத்துட்டாங்க ஆனா என்ன கண்டுபிடிச்சு மாஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேணும் மாஸ் தான் வேணும் அப்போ இது ஈக்குவல் டு அந்த பக்கம் அப்படியே வெச்சுக்கோங்க இப்போ இது வந்து எப்படி இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கா டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும் இது டிவைட்ல இருக்கா டினாமினேட்டரா இது நியூமரேட்டரா இப்போ இது வந்து எப்படி இருக்கு v வந்து டிவைட்ல இருக்கு ஓகேவா ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா டிவைட் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் மல்டிப்ளையரா மாறும் அப்போ d v இதுதான் வந்து ஃபார்முலா ஓகே இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் நீங்க வால்யூம் எதை கண்டுபிடிச்சலாம் மாஸ் கிட்ட கண்டுபிடிச்சலாம் ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க மாஸ் கேட்டிருக்காங்க சோ மாஸ் அப்படியே வெச்சுக்கோங்க நம்ம ஈக்குவல் டு அந்த பக்கத்துக்கு தான் நம்ம have to find ஓகேவா நமக்கு density தெரியும் வால்யூம் தெரியும் ஓகேவா இப்போ இத எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் மாஸ் density into volume எழுதலாமா ஓகே இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ரிமைனிங் நான் இங்க சால்வ் பண்றேன் ஓகேவா இப்போ மாஸ் நமக்கு தெரியாது சோ அத அப்படியே வெச்சுக்கோங்க இப்போ டென்சிட்டியோட வேல்யூ என்னது 7.8 gram by centimeter cube into இப்போ வால்யூம் என்னது 125 centimeter cube ஓகேவா இப்போ 7.8 அது 125 என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணி யூனிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் யூனிட்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து எதுவே கன்சிடர் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க 7.8 யும் 125 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணலாமா 125 into 7.8 ஓகேவா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட வந்து கன்சிடர் பண்ணாதீங்க 78 அப்படினு வெச்சுக்கோங்க ஓகேவா 8 5s எவ்வளவு 40 2 8s 16 16 plus 4 எவ்வளவு 20 அப்போ இங்க என்ன பண்ணனும் 0 இங்க 2 8 1s are 8 9 10 இங்க 2 இருக்கா அப்போ 10 into இப்போ 7 5s are 35 5 3 remaining 3 3 இங்க வெச்சுக்கலாம் 7 2s are 14 இங்க ஏற்கனவே ஒரு 3 இருக்கு அப்ப ரெண்டு என்ன பண்ணனும் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணுங்க 3 plus 4 7 இங்க 1 அப்போ 7 இங்க போடணும் இந்த 1 அப்படியே வெச்சுக்கோங்க ஓகேவா 7 1s are 7 plus 1 8 ஓகேவா இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா இப்போ என்ன பண்ணனும் ஆட் பண்ணனுமா 0 0 plus 5 5 0 plus 7 7 1 plus 8 9 இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இல்லாம தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ஆனா क्वेश्चन என்ன இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு 8 க்கு பக்கத்துல இருக்கா அப்போ இது ஒரு டிஜிட்டா இப்போ அந்த ஒரு டிஜிட் தள்ளி நாம என்ன பண்ணனும் பாயிண்ட் வைக்கணுமா இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க இங்க வருமா பாயிண்ட் அப்போ ஆன்சர் எவ்வளவு 975 ஓகேவா 975 இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருக்கறனால நம்ம 0 என்ன பண்ணிக்க தேவையில்ல எழுதணும்னு அவசியம் இல்ல ஓகேவா just leave it ஓகேவா
ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. இப்போ அடுத்து யூனிட் வாங்க. கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப். இது வந்து எப்படி இருக்கு? கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப் இன்டு சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கா? அப்போ இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ 8 டிவைட் பை 7 into 7 இருக்குன்னு ஒரு ஃபார்முலா இப்படின்னு ஒரு இப்போ வந்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்க டிவைட்ல 7 இருக்கு, இங்க மல்டிப்ளை 7 இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இது 7 7 1 7 7 1 7 இது ரெண்டு நம்பருமே ஒரு டேபிள்ல என்ன பண்ணுவீங்க? டிவைட் பண்ணுவீங்களா? கேன்சல் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் கிராம் டிவைட் பை சென்டிமீட்டர் கியூப் இன்டு சென்டிமீட்டர் கியூப் இருக்கா? இப்போ இது சேமா இருக்கா? சேமா இருந்தா என்ன பண்ணிடலாம்? கேன்சல். எப்படி 7 7 எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ரெண்டுமே சேமா இருக்கனால அடிச்சோமா? அதே மாதிரி தான் இங்க சென்டிமீட்டர் கியூப் சேமா இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன்? கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? கிராம் இருக்கா? அப்போ 975 கிராம். ஓகேவா? அவ்வளவுதான். யூனிட் வந்து கொடுத்துருக்கிற क्वेश्चन வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூனிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ மாஸ் ஆஃப் அயன் பாக்ஸ். ஓகேவா? மாஸ் ஆஃப் அயன் பாக்ஸ் என்னது? 975 கிராம். ஓகேவா? Now we are going to solve the third problem. Okay, we already know the density formula. What is the formula of density? Density is equal to mass by volume. Okay, this is the formula for density. Now we are going to solve the third problem. Okay, here I give the formula and given I write the formula given. What are the given? Now you have to solve the problem. Okay, நான் வந்து formula என்ன கொடுத்திருக்காங்க அதை வந்து நான் explain பண்ணுவேன். ஓகேவா? Now you have to solve the problem and you have to find the answer. Okay, now I am going to read the question. A sphere is made from a copper whose mass is 3000 kg. Sphere means what? Which is nothing but shape of our cricket ball irka adha sphere. Okay, the sphere is made up of copper. என்ன மெட்டலால பண்ணிருக்காங்கன்னா காப்பர் மெட்டலால பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஸ்பியர். இந்த ஸ்பியரை காப்பர் மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்போ given என்ன கொடுத்திருக்காங்க? given mass of the copper. What is mass of the copper? 3000 kg. ஓகேவா? Next, if the first sentence முடிஞ்சிருச்சு. ஓகேவா? first sentence over. Using that we can able to find the mass of the copper. ஓகேவா? first sentence முடிஞ்சது. ஓகேவா? இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? mass வந்து கண்டுபிடிச்சிட்டோம். Next, if the density of the copper is, next what they given? They given density of the copper. What is density of the copper? 8900 kg per meter cube. அதாவது உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா kg டிவைட் பை மீட்டர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? மீட்டர் கியூப் அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அங்க நீங்க மீட்டர் கியூப்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து உங்க புக்ல வந்து இப்படி தான் இருக்கும். kg பை மீட்டர் மட்டும் கொடுத்திருப்பாங்க. you have to correct the mistake. ஓகேவா? நீங்க வந்து அங்க கியூப்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 8900 kg by meter cube. So this is a given. ஓகேவா? அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find the volume of the sphere. Now you have to find the volume. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுதான் இதுல
by volume kg divided by meter cube. இதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க இந்த டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன சொன்னோம்? d ன்னு சொன்னோமா? மாஸ்னா m ன்னு சொன்னனா? ஓகேவா? இங்க பாருங்க டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. மாஸும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? they asking volume. ஓகேவா? அப்ப என்ன பண்ணனும்னு கேட்டிங்கனா இப்போ d ஓட வேல்யூ என்ன? what is the value of d? 8009. நீங்க சால்வ் பண்றேன். 8900. ஓகேவா? இது வந்து value of d. ஓகேவா? அதாவது density. what is the value of m? 3000. ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ணோம்? வால்யூம் வந்து அவங்க கொடுக்கல. ஓகேவா? வால்யூம் கொடுக்கல. we have to find the volume of the copper. ஓகேவா? சோ என்ன பண்ணனும்? இப்போ டினாமினேட்டர்ல இருக்கா? சோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷனா மாறுமா? அப்போ 8900 into v equal to volume. v na volume into 3000. இப்போ நாம என்ன பண்ணனும்? வால்யூம் தான் நமக்கு வேணும். 3000 divided by இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் போனா டிவைடா மாறும். டிவைடா. ஓகே. now நீங்க என்ன பண்ணனும்? now you have to find out the answer. ஓகேவா? find out பண்ணிட்டு you have to upload in our group. ஓகேவா? எல்லாரும் போன கிளாஸ்ல சொன்ன டென்சிட்டி எடுக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணனும்? நோட்ஸ் எடுங்க. நான் எழுதி போடு நோட்ல எழுதுங்கன்னு சொன்னேன். பட் ஒரே ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணாரு? அப்லோட் பண்ணிருந்தாங்க. வாட் அபௌட் others? சோ இந்த அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும்? நீங்க வந்து நம்மளுடைய குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? this is about density. ஓகேவா? டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். அதுல யாருக்கவே கண்டுபிடிச்ச சில மெட்டீரியலோட டென்சிட்டி பார்த்தோமா? ஹேர், வாட்டர், கெரோசின், அப்புறம் மெட்டல்ல மெட்டல் வந்து காப்பர், கோல்ட், சில்வர், இது இந்த அலுமினியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கெல்லாம் என்ன டென்சிட்டி? லிக்விடுக்கு என்ன டென்சிட்டி? வாட்டருக்கு என்ன டென்சிட்டி? கெரோசினுக்கு என்ன டென்சிட்டின்னு பார்த்தோமா? மெர்க்குரிக்கு என்ன டென்சிட்டி? அப்புறம் ஹேருக்கு. ஹேர் வந்து ஒரு கேஸா? அப்போ அதோட டென்சிட்டி எல்லாமே பார்த்தோமா? ஓகேவா? அது பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த 3 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் we move to the next topic. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டென்சிட்டினா என்னன்னு ஒரு glance பார்த்தறலாம். ஓகேவா? what is density? Density which is nothing but mass of a substance contained in unit volume. இதான் டென்சிட்டிக்கான டெஃபினிஷன். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வயல், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய இப்போ வந்து பேடி வந்து போட்டுருக்காங்க. பேடி வந்து grow ஆகி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்குமா? பேடி ஒரு கிராஸ் மாதிரி சின்ன சின்னசா இருக்குமா? இப்படி இருக்குன்னு சொன்னனா? இப்போ சென்டர்ல இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, ரொம்ப கேப் விட்டு வளர்ந்திருக்கு. அங்கங்க ஒண்ணு வளர்ந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்போ இத பார்த்தா நீங்க என்ன சொல்வீங்க? சென்டர்ல மட்டும் ரொம்ப அடர்த்தியா இருக்கு, ரொம்ப கிரீனிஷா இருக்கு. ஆனா கார்னர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா என்ன இல்ல, அவ்வளவு கிரீனிஷா இல்ல. ஏன் எப்படி நீங்க வந்து சென்டர்ல மட்டும் ரொம்ப கிரீனிஷா இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க இருக்கிற அந்த கிராப் என்ன இருக்கு, ரொம்ப பக்கத்துலயே என்ன சொல்றது, ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா என்ன பக்கத்துல என்ன இருக்கு, க்ரோ ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுது, கொஞ்சம் அதாவது வால்யூம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஸ்பேஸ்ன்னு சொன்னேனா, amount of space occupied by a three dimensional object. So இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா. இந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்టిక్యులர் ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்கு, ஆக்குபை பண்ணிருக்கா, கொஞ்சம் amount of space ஆக்குபை பண்ணிருக்கா. அப்படி ஆக்குபை பண்ண இடத்துல இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும்
கட்டு கட்டா கட்டுறோம், கட்டு கட்டா இப்போ கீரை கொத்து இருக்குல்ல அந்த மாதிரி வந்து கட்டி வைக்கிறாங்க. இப்போ இதை நாம பிளக் பண்ணி கட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வெளியே இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை பறிச்சு கட்டி வைங்களேன். எப்படி இப்படி கட்டி வைப்பாங்களா, கீரை எல்லாம் நம்ம வாங்குவோம்ல, கீரை கொத்தமல்லி எல்லாம் கட்டி தருவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி வச்சீங்கன்னா அப்போ இது அதிக வெயிட் இருக்குமா இல்ல இது அதிகமான வெயிட் இருக்குமா? இங்க பாருங்க, உள்ள இருக்கிறது அதிகமான வெயிட் இருக்குமா இல்ல வெளியே இருக்கிறது இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயரை விட்டுருங்க, இந்த ஸ்கொயரை நீங்க தனியா கட்டி வச்சிட்டீங்க. அடுத்தது இந்த அவுட்டர் இதுல இருக்கா, அதை எடுத்து ஒரு இதுல கட்டி வைங்க. ஓகேவா? அப்போ இது வெயிட்டா இருக்குமா இல்ல இது வெயிட்டா இருக்குமா? ஓகேவா? இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து கீரை கட்டு கட்டுறோம்ல அந்த மாதிரி கட்டி வச்சாச்சு. அப்போ இந்த பாக்ஸ் வெயிட்டா இருக்குமா இல்ல இந்த பாக்ஸ் வந்து வெயிட்டா இருக்குமா? இங்க பாருங்க, இங்க அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கு இது மட்டும், இங்க பாருங்க இது மட்டும் வந்து நீங்க அங்க இருக்கிற கிராப்பை வந்து பறிச்சு என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கீரை கட்டு கட்டுற மாதிரி கட்டி வச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த உள்ள இருக்கு பாத்தியா, அதிகமான நெருக்கமா இருக்குது பாத்தியா, அதை மட்டும் தனியா எடுத்து கட்டி வச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து நீங்க வந்து ஒரு பேக்ல, ஒரு நம்ம அரிசி எல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு பேக்ல இதை நீங்க போட்டு வச்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ இது வெயிட்டா இருக்குமா இது வெயிட்டா இருக்குமா? எது வெயிட்டா இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அப்போ எதுதான் வெயிட்டா இருக்கும்? இதுதான் ஹை வெயிட்டா இருக்கும், ஹியூஜ் வெயிட். இது வந்து லெஸ் வெயிட். ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, டென்சிட்டி அதிகமா இருந்தா இல்லையா, மாஸ் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா டென்சிட்டி எப்படிதான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க பக்கத்துலயே இருக்கா, இதை நாம என்ன பண்ணிட்டோம், பறிச்சு ஒரு மூட்டையில கட்டி வச்சிட்டோம். இந்த பேக்கை தூக்கி பாருங்க, இந்த பேக்கை தூக்கி பாருங்க. ஓகேவா? அப்படி தூக்கி பார்க்கும்போது இந்த பேக் தான் என்ன இருக்கும், அதிகமான வெயிட் இருக்கும். ஏன்னா ஏன் அதிகமான வெயிட் இருக்கு, ஏன்னா இங்க அதிகமான கிராப் வந்து என்ன இருக்கு, க்ரோ ஆயிருக்கு. இந்த கார்னர் எல்லாம் பாருங்க, ரொம்ப கம்மியான கிராப் தான் க்ரோ ஆயிருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பறிச்சு கட்டும்போது இது வந்து எப்படிதான் இருக்கும், லெஸ் வெயிட்டா தான் இருக்கும். இந்த அதிகமான கிராப் வந்து க்ரோ ஆயிருக்க சென்டர்ல, அப்ப அத நாம பறிச்சு கட்டும்போது எப்படி இருக்கும், ஹியூஜ் வெயிட்டா இருக்கும், அதிகமான வெயிட் இருக்கும். அப்போ மாஸ் அதிகமா இருந்தா வெயிட்டும் எப்படி தான் இருக்கும், சாரி மாஸ் அதிகமா இருந்தா டென்சிட்டியும் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட், இப்போ வந்து மாஸ் வந்து கம்மியா இருக்கு, அப்போ என்ன ஆகும், டென்சிட்டியும் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமான அடர்த்தி இருக்கா, ஆனா வெளியே பாருங்க ரொம்ப அடர்த்தி கம்மியா தான் இருக்கு. அப்ப அடர்த்தி கம்மியா இருந்தா என்ன ஆகும், மாசும் கம்மியா இருக்கும். ஓகேவா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு 1 kg காட்டன் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டுல தலகாணிக்கு வைக்கிறோம்ல காட்டன், அதுல அது 1 kg காட்டன் எடுங்க, அதே 1 kg ஒரு அயன் பீஸ் எடுங்க. ஓகேவா? அப்போ இந்த அயன் பீஸை தூக்கி பாருங்க, இந்த 1 kg காட்டனையும் தூக்கி பாருங்க. அந்த 1 kg காட்டன் தூக்கும் போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குமா? ஏன் வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஏன்னா அது உள்ள இருக்கிற காட்டன்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? அது உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் ஃப்ரீயா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அயன் பாக்ஸ் தூக்குங்க, அயன் பீஸ் சொன்னா 1 kg அயன் பீஸ் தூக்குங்க, அது வந்து வெயிட்டா இருக்கும். ஏன் வெயிட்டா இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பக்கத்துலயே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ வந்து ஒரு அயன் பீஸ் 1 kg வச்சுக்கோங்க, 1 kg அயன் 1 kg அயன் பீஸா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சேமா 1 kg க்கு காட்டன், ஒரு பேக்ல காட்டன் எடுத்துக்கோங்க.
ஓகேவா? இப்போ இதையும் தூக்கி பாருங்க, இதையும் தூக்கி பாருங்க. காட்டனையும் 1 kg காட்டனையும் தூக்கி பாருங்க, 1 kg அயன் பீஸையும் தூக்கி பாருங்க. அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? ஏன் இது வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல டென்சிட்டி என்ன இருக்கு? டென்சிட்டி லெஸ்ஸா இருக்கு. அது நம்ம பஞ்சை வந்து சீக்கிரமா என்ன பண்ணலாம்? நம்ம 2 கையாலே அப்படி பிரிச்சு எடுத்துடலாமா பஞ்சை? ஆனா நீங்க அயன் அப்படி எடுக்க முடியுமா? அயன் ஒரு அயன் பீஸ் வந்து நீங்க கையில எப்படி பிரிச்சு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா இதுல உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ், ஓகேவா? மாலிகுல்ஸ்லாம் என்ன இருக்கும்? ஐ மீன் அந்த அயன் பீசஸ்லாம் மாலிகுல் which is nothing but நீங்க வந்து அயன் பீஸா அயன் சின்ன சின்ன அயன் பீஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? ரொம்ப பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அதனால இத என்ன பண்ண முடியாது, ஈஸியா நம்மளால பிரிக்க முடியாது. பட் காட்டன் நம்மளால ஈஸியா பிரிக்க முடியுமா? இதான் வந்து டென்சிட்டி. இன்னைக்கு வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ரிவைஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see measuring the long distance. எப்படி வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற எப்படி லாங் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், லென்த் எப்படி மெஷர் பண்றது, ஏரியா வால்யூம் எல்லாம் பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம இந்தியா மேப்பை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் ஆனா நீங்க ஸ்பேஸுக்கு போகும்போது இப்போ சோலார் சிஸ்டம் இருக்கா, சோலார் சிஸ்டம்ல சன்னுக்கும் நம்மளுடைய எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஏன்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், மில்லியன் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? நவ் மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம இந்தியன் மேப்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதான் இந்தியா மேப் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த்ல இருந்து சவுத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரை எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியா சொல்லிடலாமா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா? இது வந்து 2933 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தா நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஓகேவா? இதுவே மில்லியன் கிலோமீட்டர்ஸ்ல போகுது, க்ரோர் கிலோமீட்டர்ஸ்ல போகுது அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் நம்ம சன். ஓகேவா? சோலார் சிஸ்டம் நீங்க வந்து எதுல படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? இது வந்து சன். ஆல் 8 planets என்ன பண்ணும், it moves around the sun. ஓகேவா? இது படிச்சிருக்கீங்களா? இப்போ இது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு 8 planets படிச்சிருப்பீங்களா? இப்போ வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் நியர்லி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149.6 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன வந்து இதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? இத நம்ம எப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டரா சொல்றது? ஓகேவா? இவ்வளவு மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இருக்கா? இப்போ இது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சர் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்காகவே ஸ்பேஸ் ரிசர்ச்சர் என்ன பண்ணிருக்காங்க, 2 யூனிட்ஸ் வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது இப்போ என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நார்மலி we use சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் பார்த்துட்டோமா? நார்மலா சென்டிமீட்டர், மீட்டர்லாம் யூஸ் பண்ணி நார்மலா இந்த போர்டு லென்த், இந்த புக் லென்த்லாம் மெஷர் பண்ணுவோம். இதே லாங் டிஸ்டன்ஸா இருக்கும்போது நாம அதை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? Normally we use centimeter, meter, kilometer to express the distance that we measure in our daily life. ஓகேவா? இப்போ நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஓகேவா? அதுவே இப்போ இந்த போர்டு லென்த் எவ்வளவுனா நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி சொல்லிடுவீங்க. இந்த புக்கோட லென்த் இல்ல ஹைட் ஏதாச்சும் கேட்டா நீங்க ஈஸியா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி சொல்லிடுவீங்க. ஓகேவா? அதுவே பட் ஃபார் அவர் ஸ்பேஸ் ரிசர்ச்ல astronomers need to use very long distance. ஓகேவா?
ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெஷர் ஐ மீன் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் தி சன் இல்ல மெர்க்குரிக்கு சன்னுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வீனஸ்க்கு எர்த்துக்கு வீனஸ்க்கு சன்னுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்ல வீனஸ்க்கு எர்த்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி எர்த்துக்கும் ஒரு ஸ்டாருக்கும் ஏதோ நியர்பை ஸ்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டாருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு ஆஸ்ட்ரோனமிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட் வந்து யூஸ் பண்றாங்க அது என்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் and there is a light year வந்து லைட் இயர் இந்த ரெண்டு யூனிட்டும் வந்து யூஸ் பண்றாங்க எதுக்காக ஸ்பேஸ்ல இருக்க டிஸ்டன்ஸ் அந்த ஐ மீன் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் தி எர்த் சன் அண்ட் மூணுக்கும் இது எர்த்துக்கும் இப்போ வந்து எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் இருக்கா அது என்ன சேட்டலைட் இது வந்து நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்மே சேட்டலைட்ஸ் இருக்கும் மெர்க்குரிக்கு வீனஸ்க்கு வந்து சேட்டலைட்ஸ் வந்து இருக்காது மற்ற எல்லா பிளானட்ஸ்மே என்ன இருக்கும் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இருக்கும் அது எர்த்துக்கு என்ன சேட்டலைட் அப்படின்னு பார்த்தா மூன் தான் தமிழ்ல சொன்னா துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஓகேவா எர்த்துக்கு எத்தனை துணைக்கோள் இருக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு ஓகேவா அந்த நேச்சுரல் சேட்டலைட் பேர் தான் என்னது மூன் ஓகேவா இப்போ எர்த்துக்கும் மூணுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்றது தான் ஆஸ்ட்ரோனமிக்கல் ஒரு ஸ்பெஷல் யூனிட் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன யூனிட் பார்த்தா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் ஓகேவா இப்போ ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் we all know that earth moves around the sun in an elliptical orbit இப்போ பாருங்க இப்போ இந்த மெர்க்குரி இதெல்லாம் அழிச்சிடலாம் இப்போ இதான் சன் வந்து சென்டர்ல இருக்குமா சன் வந்து சென்டர்ல இருக்கும் எல்லா பிளானட்ஸ்மே என்ன இருக்கும் இந்த மாதிரி இந்த ஐ மீன் இதெல்லாம் சர்க்கிள்னு சொல்லுவோமா சர்க்கிள் ஆனா இந்த ஷேப்புக்கு பேரு எலிப்டிக்கல் இந்த ஷேப்புக்கு பேரு எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படினா எலிப்டிக்கல் ஆர்பிட்னு பேரு ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இங்க எர்த் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இதுதான் வந்து இந்த ஷேப்புக்கு பேர் தான் elliptical orbit இங்க வந்து எர்த் இருக்கு ஓகேவா எர்த் என்ன பண்ணும் it rotates it moves around the sun sun என்ன பண்ணும் ரொட்டேட் பண்ணி வந்துட்டே இருக்குமா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் இருக்கு அப்படி பார்த்தா இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு ரொம்ப லாங்கரா இருக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டரா இருக்கா உங்களுக்கு அப்படி தெரியுதா இப்போ இங்க பாருங்க எர்த் என்ன பண்ணும் சன்னை ரொட்டேட் பண்ணி வந்துட்டே இருக்குமா அப்ப ரொட்டேட் பண்ணி வரும்போது எர்த் என்ன பண்ணும் அப்படியே மூவ் ஆயிட்டு வந்துட்டே இருக்குமா அப்படி இது வந்து எர்த் மூவ் ஆயிட்டு வந்துட்டே இருக்குமா அப்போ இங்க வரும்போது இது வந்து லாங் டிஸ்டன்ஸா இருக்கு இங்க வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸா இருக்கா தெரியுதா அப்போ இதுக்குள்ள எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா இது வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஓகேவா இதுக்கு பாருங்க எர்த் வந்து இந்த இடத்துல இருக்கு ஓகேவா இது அப்படியே ரொட்டேட் ஆகி வந்துட்டே இருக்குமா அப்படி வரும்போது இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸா இருக்கா இந்த லாங்கர் டிஸ்டன்ஸ் பேரு லியன் ஓகேவா இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் பேரு பெரிலியன் ஓகேவா இங்க பாருங்க லாங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த லாங்கர் டிஸ்டன்ஸ் பேரு ஆப்லியன் இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் பேரு பெரிலியன் ஓகேவா புரிஞ்சுதா இந்த longer distance I mean this longer distance between sun and the
distance between sun and the earth நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெரிஹிலியன் அப்படினு சொல்லுவோம் ஹாப்லியன் பெரிலியன் என்னன்னு புரிஞ்சுதா ஹாப்லியன் அப்படினா என்னன்னா longer distance between earth sun and the earth sunனுக்கும் எர்த்துக்கும் உள்ள longer distance தான் நம்ம ஹாப்லியன் சொல்லுவோம் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள shorter distance தான் நம்ம பெரிஹிலியன் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இப்ப புரிஞ்சுதா when the earth in its perihelion position the position when the distance between earth and the sun is short அப்படினு சொன்னா perihelion என்னது distance அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் shorter distanceல இருக்கும் ஓகேவா the distance between earth and the sun is about எவ்வளவு அந்த shorter distance எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க 147.1 million kilometers சொல்லிருக்காங்க ஓகேவா next when the earth in its aphelion positionல இருக்கும்போது the position when the distance between earth and the sun க்கு எவ்வளவு இருக்கும் ரொம்ப லாங்கரா இருக்கும் distance அந்த distance தான் எவ்வளவு 152.1 million kilometer இது பாருங்க 147.1 million தான் ஆனா இது 152.1 million அப்போ கிட்டத்தட்ட 1000 million என்ன இருக்கு இங்க பாருங்க 152 இங்க வந்து 147 தான் இருக்கா அப்போ இதான் வந்து longest distance அந்த longer distance பேர் தான் ஆப்லியன் ஓகேவா இப்போ வந்து சரி இந்த இப்போ நமக்கு தெரியுமா எர்த் வந்து இப்போ வந்து ஆப்லியன் பொசிஷன்ல இருக்கு இப்போ வந்து பெரிலியன் பொசிஷன்ல இருக்கு நமக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா இட் இஸ் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது சோ இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நமக்கு எர்த் வந்து ஆப்லியன் பொசிஷன்ல இருக்கா இல்ல பெரிலியன் பொசிஷன்ல இருக்கான்னு தெரியாது சோ they find the one solution அந்த சொல்யூஷன் தான் astronomical unit ஓகேவா அது இப்போ நாம எப்படி வந்து astronomical unit வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினு பார்க்கலாம் ஓகேவா now we have to find out the astronomical unitனா அது வந்து எப்படி வந்து அது அந்த யூனிட் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினு பார்க்கலாம் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எர்த்துக்கு வந்து ஆப்லியன் பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு டிஃபரண்ட் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு பெரிலியன் பொசிஷன்ல வரும்போது டிஃபரண்ட் கிலோமீட்டர்ஸ் இருக்கா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆவரேஜ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுவோமா இப்போ ஆட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் 152.1 பிளஸ் 147.1 கிலோமீட்டரா இந்த மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான் விட்டுருங்க நீங்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும் 2 ஆல அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணனும் இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா 152.1 147.1 இது ஆட் பண்ணனுமா ஆட் பண்ணலாமா 1 + 1 2 7 plus 2 plus 7 எவ்வளவு 2 plus 7 9 ஓகேவா 5 plus 4 அதுவும் 9 தான் 1 plus 1 2 so 299.2 divided by 2 இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணனும் 2 ஆல டிவைட் பண்ணலாமா இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணனும் 2 ஆல டிவைட் பண்ணலாமா 2 ஆல டிவைட் பண்ணலாமா இப்போ 2 டேபிள்ல 2 வருதா அப்போ 1 டைமா 2 1s are 2 சோ நம்ம என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் 0 ஓகேவா இப்போ 9 கீழ கொண்டு வந்து என்ன பண்ணனும் திருப்பி அத டிவைட் பண்ணுமா 2 டேபிள்ல 9 வருதான்னு பாருங்க வருதா வராது அதனால நம்ம என்ன பண்ணனும் 9 விட ஷார்ட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பரா ஸ்மால் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ 2 4s are 8 அப்ப இத எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க எவ்வளவு ஆன்சர் 1 ஓகேவா இப்போ திருப்பி அடுத்த 9 என்ன பண்ணுவோம் கீழ கொண்டு வரணுமா 19 கொண்டு வந்தா 2 டேபிள்ல 19 வருதான்னு பாருங்க வராது அப்போ அதை விட ஸ்மாலர் நம்பர் எதுன்னு பாருங்க ஸ்மாலர் நம்பர் எது 2 9s are what 18 அப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் 1 9 ல 8 போச்சுனா 1 1 1 போச்சுனா 0 அது அப்படியே விட்டுருங்க 1 இப்போ இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா இந்த டெசிமல் பாயிண்ட கோஷன்ட்ல வச்சிருங்க ஓகேவா கோஷன்ட்ல வச்சிட்டு இந்த 2 மட்டும் என்ன பண்ணனும் கீழ கொண்டு வரணும் ஓகேவா 2 மட்டும் என்ன பண்ணுங்க கீழ கொண்டு வாங்க 2 டேபிள்ல 12 வருதான்னு பாருங்க எத்தனை டைம் வருது 2
12 சப்ட்ராக்ட் பண்ணா 0வா அப்போ ஆவரேஜ் 149.6 இது இங்க பாருங்க மில்லியன் கிலோமீட்டர் இருக்கா அப்படியே இங்க எடுத்துருங்க மில்லியன் கிலோமீட்டர் ஓகேவா இப்போ இந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இவங்க இந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்சோல இந்த ஆவரேஜ் தான் இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சா இந்த ஆவரேஜ் தான் 1 astronomical unit அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதுதான் என்ன சொல்றாங்க ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இதான் வந்து 1 astronomical unit அப்படினு சொல்றாங்க ஓகேவா the average distance between earth and the sun is about 149.6 million kilometer ஓகேவா this is the average distance is taken as 1 astronomical unit இதெல்லாம் இந்த distance தான் அவங்க என்ன எடுத்துருக்காங்க 1 astronomical unit எடுத்துருக்காங்க ஓகேவா next Neptune is 30 AU away from the sun இங்க பாருங்க இது சன்னை சுத்தி எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல என்ன பண்ணிருக்கோம் ரொட்டேட் ஆகுமா அதே மாதிரி நெப்டியூன் தெரியுமா மெர்க்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் நெப்டியூன் இது 7th பிளானட்டா இப்போ நெப்டியூனுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 AU ஓகேவா 30 astronomical unit நமக்கு ஒரு astronomical unit எவ்வளவு தெரிஞ்சுச்சா இப்போ 149.6 into 30 மல்டிப்ளை பண்ணா நமக்கு நெப்டியூனுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணலாமா இப்போ அந்த 0 விட்டுருங்க ஓகேவா 3 ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 6 3s are 18 3 9s are 27 27 plus 1 28 2 4 sorry 3 4s are 12 12 plus 2 14 அப்போ 4 remainder 1 3 1s are 3 plus 1 4 ஓகேவா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கு அந்த 0 எடுத்து இங்க போட்டுருங்க ஓகேவா இப்போ எத்தனை டெசிமல் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா அப்போ இங்க நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா அப்ப பாயிண்ட் வச்சீங்கன்னா இது போய்டுமா அப்ப இந்த 0 வந்து போய்டும் அப்போ 4488 மில்லியன் கிலோமீட்டர் உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா இப்போ எர்த்துக்கும் சன்னுக்குமே 149.6 மில்லியன் கிலோமீட்டர் இதே நெப்டியூனுக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4488 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இருக்கு ஓகேவா அவ்வளோ ஹியூஜ் டிஸ்டன்ஸ் அது ஓகேவா இப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் டெஃபினிஷன் நம்ம இப்போ ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் என்ன தெரிஞ்சதா என்ன ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா 1 astronomical unit is defined as average distance between sun and the earth அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் 1 astronomical unit அப்படினு சொல்லிருக்கோம் ஓகேவா what is 1 astronomical unit 1 astronomical unit is defined as average distance between யாருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள average distance நம்ம என்ன சொல்லுவோம் is 1 astronomical unit ஓகேவா இப்ப புரிஞ்சுதா நெக்ஸ்ட் வந்து என்ன நெக்ஸ்ட் உங்க புக்க பாருங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது 1 AU equal to 149.6 மில்லியன் கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க அது கீழ ஸ்டெப்பே பாருங்க 149.6 into 10 power 6 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்களா இது எப்படி 10 power 6 வந்துச்சீங்க அப்படினு பார்க்கலாமா இங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லியனா இப்போ 10 lakh equal to 1 million இத நீங்க நம்பர் சிஸ்டம்ல படிச்சிருப்பீங்களா மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல ones tens 100,000 10,000 lakhs 10 lakhs இந்த மாதிரி படிச்சிருப்பீங்களா அதான் நான் சொல்ற வேற ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க இப்போ 10 lakhs வந்து 1 மில்லியனா இப்போ 1 lakhsக்கு எத்தனை ஜீரோன்னு பாருங்க 1 lakhsக்கு எத்தனை ஜீரோ இங்க பாருங்க இதான் வந்து 1 lakhs 1 lakh ஓகேவா 1 lakh எத்தனை ஜீரோஸ் வருது 5 ஜீரோஸ் வருதா இப்போ 10 lakh மாத்தணும் அது எப்படி நீங்க 1 lakh எப்படி 10 lakh மாத்துவீங்க இத into 10 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10 lakhs ஆயிடுமா அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க இது வந்து 10 lakhs னு சொல்லலாமா பாருங்க 1 lakh னா 5 zeros ஓகேவா 1 lakh வந்து 5 zeros இப்போ நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணி 10 lakhs மாத்திட்டோமா அப்ப எத்தனை zeros வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 zeros வருதா இத நம்ம எப்படி எழுதலாம்
10 பவர் 6 எழுதலாமா? இதுதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க 10 பவர் 6 கிலோமீட்டர்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? ஏன் 10 பவர் 6 கிலோமீட்டர் எழுதிருக்காங்க? ஏன்னா 10 lakhs தான் 1 மில்லியன். ஓகேவா? அதனால இங்க 10 பவர் 6 னு எழுதிருக்காங்க. 6 கிலோமீட்டர். இப்போ அடுத்து பாருங்க ஈக்குவல் டு 1.496 into 10 power 11 மீட்டர் எழுதிருக்காங்களா? இப்படா இங்க 6 தான் இருக்கு, இங்க கிலோமீட்டர் இருக்கு. அது எப்படி அவங்க மீட்டரா கன்வர்ட் பண்ணாங்க? இப்போ கிலோமீட்டர் எப்படி மீட்டரா கன்வர்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும், மெஷர்மென்ட் நாம ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, 1000 மீட்டர் equal to 1 கிலோமீட்டரா? 1000 கிலோமீட்டர் 1000 மீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டரா? அப்போ இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. 10 பவர் 3 ஜீரோஸ் இருக்கா? அதான் இங்க 3 போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ 149.6 into 10 power 6 into இந்த கிலோமீட்டர் தான் நம்ம இங்க என்ன மாத்திருக்கோம், மீட்டர்னு மாத்திருக்கோம். அப்போ 10 பவர் 3 மீட்டர். ஓகேவா? இப்போ 149.6 into இங்க பாருங்க 10 பவர் 6 into 10 பவர் 3 இப்போ இந்த 10 இருக்கா, அந்த 10 தான் பேஸ்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எக்ஸ்போனென்ஷியல்ல படிச்சிருப்பீங்கல, இது வந்து பேஸ், இது வந்து பவர்னு படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? பேஸ் ஈக்குவலா இருந்தா, பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு, இதுமே இது வந்து சேம் நம்பரா? அப்போ என்ன பண்ணலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாமா? 6 + 3 வாட்? 9 மீட்டர். ஓகேவா? ஆனா பாருங்க அப்பயும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 11 கொடுத்திருக்காங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பாயிண்ட அப்படியே முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? எப்படி எழுதிருக்காங்க, 1.496 into 10 பவர், இப்போ நம்ம எத்தனை டிஜிட் முன்னாடி தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கோம், 2 டிஜிட் முன்னாடி தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோமா? அப்போ 2 10 பவர் 9 மீட்டர். ஓகேவா? முன்னாடி பாயிண்ட் வச்சா நீங்க பிளஸ்ல எழுதணும். இதுவே 149.678 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் நான் பின்னாடி வைக்கிறேன். நீங்க பின்னாடி வச்சீங்கன்னா you have to write 149 into 10 power minus 2 னு எழுதணும். ஏன்னா இங்க 2 டிஜிட் தள்ளி நீங்க என்ன பண்றீங்க, பேக்ல வந்து பாயிண்ட் வைக்கிறதுனால நீங்க -2 னு எழுதணும். இதே நீங்க ஃப்ரண்ட்ல வந்து பாயிண்ட் வச்சனா you have to write it as +2 னு எழுதணும். நீங்க இங்க ஒரு சிம்பிள்மே போனா அது பிளஸ் னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1496 into 10 power 11 மீட்டர். இப்போ புரிஞ்சுதா எப்படி அங்க 10 பவர் 11 மீட்டர்னு புரிஞ்சுது, எப்படி வந்ததுன்னு? ஆக்சுவலா இதெல்லாம் அவங்க கொடுக்கல. ஓகேவா? நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னா டிஃபரண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுதான் இப்போ 1.496 into 10 பவர் 11 மீட்டர். பாயிண்ட்க்கு அப்புறம் வரத நம்ம எப்படி படிக்கணும், தனித்தனி நம்பரா தான் படிக்கணும், சேர்த்து படிக்க கூடாது. அப்போ 1.496 into 10 power 11 meter. This is one astronomical unit. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? அடுத்து வந்து லைட் இயர்னா என்ன அப்படி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து astronomical unit. இந்த astronomical unit வந்து 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வந்து புக் பேக் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த क्वेश्चन 1 astronomical unit equal to dash னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு சூஸ்ல கேட்டிருப்பாங்க இல்ல fill upsல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? so you have to know this. ஓகேவா? நீங்க வந்து இத வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். படிச்சதா நம்ம என்ன பண்ண முடியும், உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? next we are going to see the light year. ஓகேவா? light yearனா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்கலாம். ஓகேவா?